உங்களுக்கு அதிகமான படிப்பு இருக்கலாம், நீங்க அழகா இருக்கலாம், பெரிய பிசினஸ் பண்ணலாம், பெரிய மில்லியன் டர்ன் ஒர்க் பண்ணலாம், பெரிய பெரிய வீடு வாசல் சொத்து காரு, அப்பா எனக்கிட்ட இருக்க வசதிக்கு நான் 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனாலும் அது எல்லாம் ஒரு நாளைக்கு நம்மள என்ன செய்யும், விட்டு விலகி போகும். ஒரு நாள் நம்ம எதுவுமே இல்லாத சூழ்நிலையில இருப்போம். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன சூழ்நிலையில உங்களுக்கு பணம் இருந்தாலும் இல்லாட்டியும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாட்டியும், நீங்க ஒவ்வொரு நாள் ஏசப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறப்பா, ஒரு வேலைக்கு போறீங்களா, ஏசப்பா இந்த வேலையை செய்ய எனக்கு பலன் கொடுங்கப்பா, நான் உங்களை நம்பி இருக்கேன்ப்பா, உங்க கிருபை என்னோட வரட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. படிக்க போனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க ஒரு கடை ஓபன் பண்ணாலும் காலையில நீங்க ஜெபத்தோட அந்த காரியத்தை என்ன செய்யுங்க. ஒரு திருமண காரியமா இருக்கலாம், இல்ல அடுத்து ஒரு கார் வாங்குற காரியம், ஒரு புது வீடு வாங்குற காரியம், ஒரு புது பிசினஸ் ஓபன் பண்றது, என்ன காரியம்னாலும் ஏசப்பா கிட்ட என்ன செய்யுங்க, அனுதினமும் அவருடைய கிருபையை கெஞ்சி கேளுங்க. கண்டிப்பா கர்த்தர் அவருடைய கிருபையை உங்களுக்கு கொடுப்பாரு. மனுஷ கண்களை தயவும் கிடைக்க பண்ணுவாரு. நீங்க